பாவம் மகா, அவனை பத்தின ஆசைய மனசுல வளர விட்டுட்டு இப்ப திடீர்னு யாரோ சந்தியாங்கிற பொண்ண லவ் பண்றானாமே. அவளுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறான். உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் திருவை பிடிச்சிருக்கு, திருவும் சந்தியாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் ஓகே தான். நாளைக்கு நீங்க சந்தியாவை பாருங்க, அவகிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அனி, அவங்களாம் எப்படி தெரியுறாங்க? அதான் திருவீட்டுல இருக்கிறவங்க. நாங்க அங்க இருந்து வந்ததுல இருந்து நீ இப்படி கேக்குறது 6வது தடவை. உண்மையிலேயே அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. அவங்க வீடுதான் கொஞ்சம் சின்னது, ஆனா அவங்க மனசு ரொம்ப பெருசு. ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசத்தையும் அக்கறையும் காட்டுறாங்க தெரியுமா? அதுலயும் திரு மேல அவங்க வச்சிருக்கிற பாசம் அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலுமே தெரியுது. என் போட்டோ பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? அம்மா தாயே, எத்தனை தடவை நான் சொல்றது? உன் போட்டோவை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. கிண்டல் பண்ணாதீங்க அண்ணி. என் போட்டோ பார்த்து பிடிச்சிருந்தா மத்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிருக்க வேண்டியது தானே? இல்ல, கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கலான்னு கேட்டேன். சந்தியா, நீங்க 2 பேரும் லவ் பண்ணாலும் இது அரேஞ்ச்டு மேரேஜ். நாங்க எப்படி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீடு, அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு பேசி தெரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி தானே அவங்களும் நம்ம வீடு, நம்ம வீட்டு மனுஷங்களை பத்தி எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்கல்ல. அதுலயும் தாம் வீட்டுக்கு வரப்போற மருமக உன்னை பார்த்து பேசி பழகணும்னு அவங்க நினைக்கதானே செய்வாங்க. இருந்தாலும் திருவுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன வாங்க பழகலாங்கிற மாதிரி என்ன பொண்ணு பார்த்து அப்புறமா எல்லாத்தையும் பேசி முடிக்கலான்றது. உனக்கும் தான் திருவை பிடிச்சிருக்கு, ஆனா நீ உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடப்பேன்னு சொல்லல. அந்த மாதிரிதான் திருவுக்கும் ஒன்ன பிடிச்சிருந்தாலும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடப்பேன்னு சொல்வாரு. இத பாரு, நாளைக்கு அவங்க வரும்போது நீ நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணா நடந்துக்கணும். என்ன அண்ணி சும்மா என்ன பயமுறுத்துறீங்க? அவங்க எப்ப வருவாங்க, என்னெல்லாம் கேட்பாங்க, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு நானே ரொம்ப நர்வஸா இருக்கேன். ஒரு நர்வஸும் இல்ல, பேசாம போய் படுத்து தூங்கு. அவங்க வருவாங்க, உன்னை பாப்பாங்க, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா நாளைக்கு அவங்க வரும்போது அவங்க முன்னாடி தூங்கி வழிஞ்சிட்டு இருக்க போற. சரி. கீழே ஹால்ல இருக்கிற உங்க அண்ணனையும் நந்துவையும் சீக்கிரம் வர சொல்லு. அண்ணி, திரு அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் அவரை நடப்பேன்னாரு. என்ன சந்தியா இது? நான் தான் சொல்றேன்ல, அவங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. வந்து உன்னை பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிக்க போறாங்க. போய் நீ நிம்மதியா படுத்து தூங்கு. குட் நைட். குட் நைட். என்னாச்சு இவளுக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கா? பாவம், திருவோட அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு ரொம்ப பயப்படுறா போல. எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்காத நீ தூக்கத்துல மட்டும் எவ்வளவு ஒருத்திய கனவுல பார்த்து சொல்ல விடுறியா? என்னைக்கு இருந்தாலும் அவனை உன்னை கட்டிக்க போறது நான் தான். இருந்தாலும் புருஷன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தானே ஒரு பொறுப்பான பொண்டாட்டிக்கு அழகு. தட்டு
மாறினது பெரிய தப்பா. என்னோட பிரார்த்தனை பலனெல்லாம் என்னோட தட்டை எடுத்துட்டு போனவங்களுக்கு போகணும் கோகிலாக்கா சொன்னாங்க. ரொம்ப நாளா என் கனவுல ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணை நான் நேர்ல பார்த்தேன். பார்த்த உடனே அவளை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாரதி, என்ன பாரதி, வீடுங்கிற வீட்டுல லைட் கூட போடாம இப்படி உட்கார்ந்திருக்க? என்ன பாரதி, நீயே இப்படி கலங்கி போய் உட்கார்ந்திருக்க? நாம ஒண்ணு நினைச்சோம். என்ன பண்றதுமா? வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தாழி உடைஞ்ச கதையா? தட்டு மாத்துறது மட்டும்தான் பாக்கிங்கிறப்போ திரு அந்த பொண்ணோட வந்து ஒரு நொடியில எல்லாமே மாறி போச்சம்மா. எதுவுமே உன் கையில இல்ல, எல்லாம் என் கையில தான் இருக்குன்னு அந்த ஆண்டவன் சொல்லிட்டாமா. எனக்கு மனசு ஆறலம்மா. என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கெங்கயோ சுத்திட்டு வர. என்னங்க எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். பாரதி, இந்த சூழ்நிலையமா டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்க? வேற என்னங்க பண்ண முடியும்? வயிறுன்னு ஒண்ணு இருந்தா சாப்பிட்டு தானே ஆகணும். அதுவும் இல்லாம மாத்திரை மருந்து சாப்பிடணும். வெறும் வயித்துல சாப்பிட முடியுமா? நீங்க போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். பாரதி, வீட்டுல மகா என்னம்மா பண்றா? சாப்பிட்டாளா? அவ எங்கங்க சாப்பிட்டா? அப்ப ரூம்குள்ள போனவதான், இன்னும் வெளியே வரல. நமக்கே இப்படி இருக்குன்னா அவளுக்கு எப்படி இருக்குங்க? சின்ன வயசு, இப்போ சின்ன வயசுல இருந்தே திருன்னு அவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா. எவ்வளவு பெரிய ஏமாற்றம். பாவம், இப்படி ஒரு இடிய அவ தலையில போடுறதுக்கு அந்த ஆண்டவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. என்ன பாரதி, நீயே கண் கலங்கிட்டு? கொஞ்சம் மெதுவா பேசுமா, அவ காதல விழுத்துற போதுமா. இடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறவளுக்கு நாமளும் வேதனை படுறது தெரிஞ்சா பாவமாக தாங்க மாட்டாமா. வா போலாம். முதல்ல அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்போமா. வாமா, வா வாமா, வா பாரதி, வாமா, வா. மகா, என்ன மகா இது? புடிச்ச பொம்மை கிடைக்காத குழந்தை மாதிரி இப்படி அழுதுகிட்டு இருக்கே. எங்களுக்கு புரியுதுமா உன் மனசு என்ன பாடுபடும். என்னமா பண்றது? திருவணி நேசிச்சது உண்மை. நாங்களும் ஆசைப்பட்டுதான் அவங்க அம்மா கிட்டயும் போய் பேசணும். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீதான் எங்க வீட்டு மருமகன் சொன்னப்போ நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோமா. ஆனா திடீர்னு திரு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அங்கெல்லாம் ஆடி போயிட்டோமா. அவங்க ராதாவை என்னமா பண்ண முடியும்? ஒரு பக்கடி, இன்னொரு பக்கம் அவங்க பெத்த புள்ள திரு. 1000 தான் இருந்தாலும் சொந்த மகனோட ஆசைதான்
ஒரு தாய்க்கு முக்கியமானதா இருக்கும். அவங்க அவங்க மகனோட ஆசைக்கு தலையாட்டிட்டாங்க. எல்லாம் வீதிமா. திரு உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ இப்படி நடந்ததே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா உனக்காக வாழுற நாங்க என்னம்மா பண்ணுவோம்? இந்த பாரு மகா, திருவ மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பொம்பளை ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டாலே அவனை தூக்கி எறியறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கும் தெரியும்டா. இங்க பாரு, அப்பா சொல்ற மாதிரி நீ இப்படியே இருந்தா நாங்க என்னமா பண்ண முடியும்? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கியே, வாடா, எங்களுக்காகவாது ஒரு வாயாவது சாப்பிடுவா. எப்படிம்மா என்னால சாப்பிட முடியும்? என்னோட பல வருஷ கனவு என் கண்ணு முன்னாடி ஒரு நொடியில நொறுங்கி போச்சம்மா. நான் எந்த தப்புமே பண்ணலையம்மா. தெருவில்லாத வாழ்க்கைய இனி நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலம்மா. திரு என்கிட்ட நடந்துகிட்ட விதம், பேச்சு எல்லாமே திரு மனசுல நான் இருக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அத நம்பிதான் நான் உங்க மனசுலயும் ஆசையை தூண்டி விட்டேன். இப்ப திடீர்னு திரு வாழ்க்கையில எனக்கு இடம் இல்ல, இன்னொரு பொண்ணுக்கு தானா? அது எப்படிம்மா? என்ன மன்னிச்சிருமா. மகா, நீ சின்ன வயசுல இருந்து சும்மா என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு நீதான் என் காதலன்னு சொன்னதும், என்கிட்ட ரொம்ப உரிமையோட ஒரு மனைவி மாதிரி நடந்துகிட்டதும், நீ எப்பவும் போல சும்மா என்கிட்ட விளையாடுறதான்னு நினைச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீ பேசிட்டு இருந்ததை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது மகா. நானும் பதிலுக்கு உன்கிட்ட விளையாடி உன் மனசுல இவ்வளவு ஆசை வளர்றதுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு மகா. உங்க மனசுலயும் தேவையில்லாத ஆசை வளர்றதுக்கு காரணமா இருந்த என்ன நீங்களும் மன்னிக்கணும் மாமா. ஆனா மகா, என் மனசுல நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாளும் சத்தியமா நான் நடந்துகிட்டதில்ல. என்ன பொறுத்த அளவுல காதலி, மனைவி, இதுக்கெல்லாம் ஒரு படி மேலதான் நீ இருக்க. எப்பவும் நீ இருப்ப. உன்னை நான் வேத்து மனுஷியா நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. உன்னை என் வீட்டுல ஒருத்தியா, மாமா, அத்தை, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா நினைச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
உங்க ஆசைய நிராசையா ஆக்கின குற்ற உணர்ச்சியில நான் நின்னுகிட்டு இருக்கேன். நான் என்ன செய்வேன்? உங்க ஆசைய நிராசையா ஆக்கின குற்ற உணர்ச்சியில நான் நின்னுகிட்டு இருக்கேன். நான் என்ன செய்வேன்? என்ன தெரியுது? குற்ற உணர்ச்சி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நான் தூக்கி வளர்த்த புள்ளப்பா நீ எப்படிப்பட்டவ? உன் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தீங்கு நினைக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியாதாப்பா? மாமா, எங்க அப்பா இப்படி இருக்கிற நிலைமையில உங்க அன்பும் ஆதரவும் இல்லாம போயிருந்தா எங்க குடும்பம் தலையெடுத்திருக்க முடியுமா? எங்க குடும்பத்துக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி இன்னி வரைக்கும் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப மகா விஷயத்துல என்னோட தப்புனால அவளோட எதிர்கால கனவு சிதைஞ்சு போச்சு. இதனால நம்ம உறவு கெட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. டேய் திரு, என்ன வார்த்தை சொல்லிட்டடா? இது உனக்கும் மகாக்கு இருக்கிற பிரச்சனைடா. அதுக்காக எனக்கும் கிருஷ்ணசாமிக்கு இருக்கிற உறவு கெட்டு போயிடுமாப்பா? உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை பொண்ணு பார்த்து கட்டி வச்சதுன்னா எனக்கு உங்க அத்தைய கட்டி வச்சது உங்க அப்பாவும் அம்மாவும். இப்படி இந்த உறவு 7 ஜென்மத்துக்கும் தொடரும்பா. அதுக்கு போய் என்னென்னமோ சொல்றியப்பா, உறவு கெட்டு போயிடும் அது இதுன்னு. என்னங்க இது? அவன் தான் சின்ன புள்ள, ஏதோ மனசுல பட்டதை சொல்லிட்டான். இதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. திரு, எதையுமே மனுஷங்க நாம தீர்மானிக்க முடியாதுப்பா. இன்னாருக்கு இன்னார்னு மேல இருக்கிறவன் அன்னைக்கே எழுதி வச்சிருப்பான். அதுதான் திரு உங்க 2 பேர் விஷயத்துலயும் இப்ப நடந்திருக்கு. இப்பதான் திரு என் மனசுல உள்ள பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. பாவம் இவதான் மனசு ஒடிஞ்சு போயிட்டா. காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல ராஜா. இவளை சமாதானப்படுத்தி நீதான் சாப்பிட வைக்கணும். நாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறோம், நீ இவளை கூட்டிட்டு வாப்பா. வாங்க, எல்லாம் திரு பார்த்துப்பான். பாத்தியாப்பா, வாங்க. என் பொண்ணுக்கு எல்லாம் நீதான்ப்பா, நீதான். போங்க. மா, மறுபடியும் சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால பாதிக்கப்பட்ட உன்னை சரி பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்த உன் அப்பா அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீதான் காப்பாத்தணும். என்னை பொறுத்த அளவுல எதை பத்தியும் கவலைப்படாம எப்பவும் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிற மகாவா நீ மாறணும். என் மேல உனக்கு இருக்கிற கோவத்துக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கூட அதை நான் ஏத்துக்கிறேன். திரு, நீங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? ஒட்டுமொத்த தப்பு என்னோடது. எல்லாத்தையும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை தப்பு சொல்ல எனக்கு எந்த யோகியதையுமே இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை தரும். நான் உங்களை நேசிச்சது, நீங்க தான் என் வாழ்க்கைன்னு இருந்தது. இது எல்லாமே உண்மை. அது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல மறந்துட்டு நார்மல் ஆயிடுறேன்னு என்னால போய் சொல்ல முடியாது.
இது எல்லாத்தையும் ஜீரணிச்சு அதுல இருந்து வெளியே வர எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகா, சாப்பாடு சாப்பாடெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. முதல்ல என் மனசு தெளிவாகணும், எல்லாத்தையுமே ஏத்துக்கணும். அது வரைக்கும் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஓகே மகா, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது.